1947, 1950 இப்படி நீங்க பார்க்குற நம்பர ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. பரிச வெல்லுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். Taste Daily. Taste the Daily. கோமியம் குடிக்கிறது வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க அந்த மாதிரி இப்போ வந்து சொல்றது பார்த்தா டெக்னாலஜி பழைசா கொண்டு போற மாதிரி இருக்கு. கழுத பாலை கொடுத்தா எம்என்சி ஜாஸ்தி இருக்குங்கிறாங்க. கழுத மூத்திர குடிச்சா அப்போ இதோட ஜாஸ்தி இருக்குமா? அப்போ அவனை கழுத மூத்த குடிக்கணுமா? இப்போ அவன் வந்து தண்ணி குடிச்சேன்னு சொன்னாதான் அதிசயம். இப்போ அவன் ஜூஸ் குடிச்சேன்னு சொன்னாதான் அதிசயம். அவன் டீ குடிச்சேன்னு சொன்னாதான் அதிசயம். அவன் மூத்திர குடிச்சேன்னு சொன்னா அதிசயம் இல்லை. என்னை பொறுத்து அது நான் தெய்வமா வணங்குறேன். அது இருக்குது நல்லதான் நான் சொல்லுவேன். எனக்கே வந்து அவங்க பேச ஒரு உண்மைதான் அப்படின்னு தான் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது ஒரு பாசிபிலிட்டி இல்லை. போஸ்ட் பண்றாங்களா? உங்களுக்கு இஷ்டப்பட்டா குடிங்க, எல்லாம் தூக்கி போடுங்க. அது வந்து தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் போய் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணியோ கட்டாயப்படுத்தியோ இதை ஒரு ரூலா கொண்டு வாங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை புக்கில் கொண்டு வாங்க ஐஐடியில் அப்படின்னு அவர் ஒன்றும் சொல்லலை. அவனுங்க சொல்லுவாங்க, நார்த்தில் சொல்லுவான். நம்ம அதெல்லாம் வந்து இப்போ எடுத்துட்டு பேச முடியுமா? அவனுக்கு பைத்தியார கூட்டம். தமிழ் சவுந்தரராஜன் அவங்க டாக்டர், அவங்களே இப்படி பேசும்போது என்ன பேச முடியும்? டாக்டரே பேசுறாங்க. எம்பிபிஎஸ் படிச்சாங்களா? எப்படி படிச்சாங்கன்னு தெரியல. தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி மட்டும் சாப்பிடுவீங்க, கோமியம் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு அவங்க கொடுப்பாங்களா? கோமியம் குடிச்சா உடம்புக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோமியம் குடித்தா அதை வந்து அவங்க வந்து தவறாக சொல்கிறாங்க. டாக்டருடைய ஒப்பீனியன் இல்லாமல் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது நம்புற மாதிரி இருக்கா? நம்புற மாதிரி இல்லை. அது நம்புற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு ஏதோ நாங்களும் இருக்கன்னு இருப்பை காட்டிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லிங்கிறாங்க. ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு டாக்டர்ன்றாங்க. அவங்களே அதை வரவேற்கிறாங்க. அப்போ எப்படி அவங்க டாக்டர் படித்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆமாப்பா, தெய்வம் தானே. பசுமாடுன்றது ஒரு தெய்வம், லக்ஷ்மி. அது லக்ஷ்மி குடி இருக்கிறது. அது 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 இருக்கிற இடத்துல நம்ம வீட்டு எந்த கெட்டது எந்த ஒரு இது இருந்தால் நல்லது தான். அது தப்பான விஷயம் இல்லையா? அதுவும் ஒரு தெய்வம் தானே, வாயில்லா ஜீவன் தானே, நல்லது தான். என்னை பொறுத்த மற்றவங்களோட ஆம்பிஷன் எப்படி நமக்கு தெரியாது. என்னை பொறுத்த அது நான் தெய்வமாக வணங்குறேன். அது இருக்கிறது நல்லதான் நான் சொல்லுவேன், என்னுடைய இது பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ கோமியம் குடிக்கிறது வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சயின்டிஃபிக்காவோ இல்லை இதுவோ எனக்கு ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒப்பீனியன் இல்லை அது. அப்போ அது குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்களா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ ஒரு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ நல்லது இல்லை. ஒரு மூட நம்பிக்கை அது, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் கோமியம் குடிக்கிறதுலாம் நல்லது கிடையாது. அதுனா அந்த வீட்டுக்கு கெட்டதுக்கு அந்த இதுக்கு தான் எல்லாமே தளிப்பாங்க. ஒரு இது பண்ணால் அதை போய் உடம்பு குளிக்கலாம் கூடாது, குடிக்கக்கூடாது. அதெல்லாம் இந்த மாதிரி நல்லதுன்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது ஒரு இதுதான். அது குடிக்கக்கூடாது, கோமியெல்லாம் குடிக்கக்கூடாது. வீட்டுக்கு தான் அந்த அசம்பாவிதம் தான். எதனா தீட்டு நடந்தால் அதுக்கு தான் தெளிக்கணும்னு சொல்லுவாங்க. குடிக்கலாம் கூடாது. அது குடிச்சு பார்த்தவங்கள கேட்டு உடம்பு நல்லா இருந்துச்சா கேட்டு பாருங்க. ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் அவரை குடிச்சு பார்த்துட்டு அவங்க குடும்பத்தோட குடிச்சு பார்த்துட்டு குடிச்சிருக்கேன்னு தான் சொல்றாங்க. குடிச்சு நல்லா இருக்காரு அவரு. அவங்க குடும்பத்தில் அவங்க எல்லாத்தையும் குடிச்சு சொல்லுங்க. இல்லை ஐஐடியில் வந்து ஆஃபீஸில் எல்லாம் குடிச்சு சொல்லுங்க, கொடுக்க சொல்லிட்டு கோமியத்தில் பண்ண சொல்லுங்க. நான் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க டாக்டர், அவங்களே இப்படி பேசும்போது என்ன பேச முடியும்? டாக்டரே பேசுகிறாங்க. எம்பிபிஎஸ் படித்தாங்களா? எப்படி படித்தாங்கன்னு தெரில. அவங்க காசு கொடுத்து படித்தாங்களா என்னன்னு தெரில. இல்லை உண்மையிலே படிச்சுட்டு எம்பிபிஎஸ் ஆனாங்களான்னு தெரில. மாட்டுக்கறி மட்டும் சாப்பிடக்கூடாது, ஆனால் கோமியம் குடிக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? இது வந்து கழிவு, எல்லாத்துக்கும் கழிவு. அது வந்து இறைச்சி, இறைச்சியை சாப்பிடலாம். அதுக்காண்டி இதை குடிக்க வேண்டியதானே. இப்போ ஒன்றும் சொல்கிறாங்க, கழுத பாலை கொடுத்தா எம்என்சி ஜாஸ்தி இருக்குங்கிறாங்க. கழுத மூத்திர குடிச்சா அப்போ இதோட ஜாஸ்தி இருக்குல்ல, அப்போ அவனை கழுத மூத்த குடிக்கணுமா? பால்லே வந்து எம்என்சி ஜாஸ்தி இருக்குது. கழுத மூத்திரத்தில், அது கழுத பாலில் அவ்வளோ பவர் இருக்குது. விற்கிறாங்க, 100 ரூபா ஒரு சங்கு விற்கிறாங்க கழுத பாலில். கழுத கறியை பற்றி நான் சொல்ல, கழுத பாலில் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக அறிவிச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் அப்போ கழுத மூத்திரத்தில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கழுத மூத்திரத்தை குடிச்சு பார்க்க சொல்லுங்க. அப்போ அது பூரா மாட்டு மூத்திரத்தை பார்க்க சொல்லுங்க. எல்லாம் இது மாட்டுப்பால் குடிக்கிறாங்களா? கழுத மாட்டுப்பாலில் முடிச்சு சத்து எவ்வளோ இருக்குது, கழுத பால் குடிக்கிற சத்து எவ்வளோ இருக்குது, விஞ்ஞானபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மூத்திரத்தில் அவங்க வந்து மாட்டு மூத்திரத்தை எவ்வளோ சத்து இருக்குது, கழுத மூத்திரத்தை எவ்வளோ சத்து இருக்குது, குடிச்சு பார்த்து சொல்ல சொல்லுங்க. அது எனக்கு போஸ்ட் பண்ணுறாங்களா? உங்களுக்கு இஷ்டப்பட்டா குடிங்க, எல்லாம் தூக்கி போடுங்க. எதுவுமே கம்பல்சரி கிடையாது. உங்களை யாராவது குடின்னு சொல்கிறாங்களா? இப்போ கடையில் எவ்வளோ விற்குதுங்க, யாராவது உங்களை போஸ்ட் பண்ணுறாங்களா? நீங்களாக தான் போய் வாங்குறீங்க. அது மாதிரி தான் அதுவும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்க, நம்பலைன்னா போங்க, அவ்வளோதான். எதுவுமே இப்போ யாரும் போஸ்ட் பண்ணுறீங்க கோமியம் குடிக்கணும்னு கம்பல்சரியாக சொல்கிறாங்களா யாராவது? இல்லையே. இப்போ அது குடிக்க கூடாது, கோமியம் வந்து வெறும் கழிவுதான் சொல்றாங்களா? அவங்களுக்கு குடிக்காத போங்க. கோமியம் குடிச்சிக்கிறதுன்ற அந்த இது வந்து தப்பான ஒரு
கொள்கை. சரியா? அவ்வளோதான். அது வேற அது என்னம்மா? குடிச்சு நிறைய பேர் அது நல்லது, நான் இதை குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அவங்களுக்கு ஏதோ என்ன மருந்து குடிச்சா நான் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்கவுங்க வேலை சொல்கிற மாதிரி தான் இதுவும். ஒரு வேளை குடிச்சு பார்த்து அதை குடிக்கிறதுக்கே முதல்ல மனசு வேணும். நிச்சயமாக நம்ம குடிக்க மாட்டோம். சார் அதோட புரிதல் அவருக்கும் கிடையாதுங்க. கோமியம் குடிப்பது நல்லது, அதுக்கான ஆவணங்கள் என்கிட்ட இருக்குது. ஒரு 5 டாக்குமெண்ட் இருக்குது. அந்த 5 டாக்குமெண்ட்டையும் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ப்ரெஸ்ஸில் அவரே தான் சொல்கிறார். அதாவது ஒரு அறிவியல் ஆய்வுன்றது வந்து எப்படின்னாங்க, வெளியில் பார்க்க சொல்ல ஒன்று இருக்கும், உள்ளே எடுக்க சொல்ல இருக்கும். குடிக்கலன்னு சொல்லும் போது அப்போ உடம்புக்கு உள்ளே போகிறது. நீங்கள் அறிவியல் ஆய்வை வெளியில் வச்சு எடுக்கிறீங்க. அப்போ அறிவியல் ஆய்வை வெளியில் வச்சு எடுக்கும்போது ஆஸ் பர் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறதுன்னா, அந்த கோமியத்துக்கு மேலே நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய பாக்டீரியாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அது விட்டமின்ஸ் இருக்குதா, பாக்டீரியாஸ் இருக்குதா, அந்த விட்டமினும் அந்த பாக்டீரியாவும் உடம்புக்குள்ளே போனால் எடுக்குமான்னு எந்த ஆய்வும் சொல்லவே இல்லைங்க. அவங்க அந்த கோமியத்தை ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட்டில் சொல்கிறாங்க, ஆமாம் இதில் ஒரு 4 பாக்டீரியா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த பாக்டீரியா உன் உடம்புல ஏற்றுக்குமா? இப்போது எனக்கு வந்து ஒரு ஜுரம் வருதுங்க, 110 டிகிரி இருக்குது. நான் வந்து 2 கிராம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதே வந்து என் குழந்தை வந்து அதே 2 கிராம் எடுத்துக்குமா? நான் என்னோட எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அவங்க குழந்தைக்கு ஏற்ற மாதிரி எம்ஜி குறைப்பாங்க. 0.5 ஏற்றுங்க, 1 ஏற்றுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ மருந்துன்றது உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது கோமியத்தை குடிக்கணும்னு அவனுங்க சொல்லுவாங்க, நார்த்தில் சொல்லுவான். நம்ம அதெல்லாம் வந்து இப்போ எடுத்துகிட்டு பேச முடியுமா? அவனுக்கு பைத்தியார கூட்டம், அவனுக்கு மூத்திரத்தை குடிப்பானுங்க, என்ன வேணால் குடிப்பானுங்க. ஏன் எதுக்கு டேப்பை வைக்கிற? டேரெக்டாக வாயை வச்சுட்டு போய்டு மாட்டில் போய். அது பைத்தியார கூட்டங்களே, எவனாவது ஒருத்தர் கோமியனை குடிப்பானாடா அவனது. அதை வேறு ஐஐடியில் சொல்கிறான். உன் லட்சணம் எங்களுக்கு என்ன தெரியாதா? உள்ளே இருக்க ஸ்கூலை ஒழுங்காக நடத்து. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வர விடல, அவங்க பேரண்ட்ஸை உள்ள ஸ்கூலுக்குள்ளே விடல. அது பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. அது பேசுறது உனக்கு துப்பு இல்லை. கேட்டால் கோமியம் போயிட்டா. ஐஐடியில் படிக்கிற பள்ளி மாணவர்கள், அரசு ஒப்புதல் பெற்ற ஒரு பள்ளிக்கு கேட் வாசலே பேரண்ட்டை வந்து விட்டுட்டு போகணும்னு சொல்கிறாங்க. கேட்டுலேருந்து உள்ளே இருக்கிற ஸ்கூலுக்கு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட அவன் சொல்கிற ரீசன் என்ன சொல்கிறான்? உள்ளே போனால் விலங்குகளுக்கு பாதிப்பு, குழந்தைங்களை அலன்றான். 1.5 கிலோமீட்டர் பசங்க 1000 பசங்க படிக்குது. 3 பஸ்ஸில் எப்படி திரும்ப விடுவோட? பைத்தியார பையில நீ தாண்டா அந்த மீட்டிங்கில் சொன்ன. நாங்களே 3 பஸ்ஸை வச்சு இந்த குழந்தைங்களை எத்தனை பேர் உள்ளே விட்டுருவோன்ட்டு. 1000 பிள்ளைங்களை எப்படா வந்து 3 பஸ்ஸில் திரும்ப விடுவேன்? என் பிள்ளைங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா யாரா பொறுப்புன்னு கேட்டால் என்னடா சொன்னீங்க? அது ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் இல்லைன்னா அப்புறம் உள்ளே வந்த மானுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டியாடா நீங்கள்? எங்களை செருப்பு கைட்டு அடிக்கிட்டா. உங்களுக்கு போய் நான் கரண்ட் பில் கட்டுற பாரு, 63,000 ரூபா மாதம் உன் ஆஃபீஸுக்கு உன் கேபினுக்கு கட்டுறோம்ல, அரசாங்கம் பில்லு கொடுக்குது பாரு 63,000. அதுக்கு எங்களுக்கு செருப்பு கைட்டு அடிக்கிட்டா. ஒன்றெல்லாம் நன்றிங்க. ஆனா அவர் ஏற்கனவே குடிச்சிருக்கேன்னு சொல்றாரு சார். அவனுக்கு மூத்திரத்தை குடிச்சிருப்பானுங்க, இன்னும் சொன்ன மலத்தை தின்னுவானுங்க. அவனுங்களை போய் நம்ம எப்படிங்க பேச முடியும்? அவங்க எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறது இல்லையா? இப்போ அவன் வந்து தண்ணி குடிச்சேன்னு சொன்னாதான் அதிசயம். இப்போ அவன் ஜூஸ் குடிச்சேன்னு சொன்னாதான் அதிசயம். அவன் டீ குடிச்சேன்னு சொன்னாதான் அதிசயம். அவன் மூத்திரம் குடிச்சேன்னு சொன்னால் அவசியம் இல்லை. அது அவன் சாப்பிட்றான். அவன் சாப்பிட்றத நம்ம சொல்ல முடியாதுல்ல. நான் சாப்பிட்றதில்ல, நாங்கள் சாப்பிட்றதில்ல, நாங்கள் சாப்பிட சொல்லவும் மாட்டோம், சாப்பிட விடவும் மாட்டோம். நீ வேணால் சாப்பிட்டுக்கோ, நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, நீங்கள் சேமமாக இருங்கோ, நீங்கள் அவாள் எப்படி வேணால் இருங்கோ, நாங்கள் இல்லை. நான் பர்சனலாக என்ன கேட்கணுன்னா, நான் வந்து ரொம்ப இயற்கை முறையை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன். நம்மளோட முன்னோர்கள் கொண்டு வந்த வழிகளை நான் பர்சனலாக நிறைய என்னோட தினசரி வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், மண் சட்டியில் சமைக்கிறது. நாங்கள் மண் சட்டியில் தான் சமைக்கிறோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியத்தில் என்ன வந்திருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹிஸ்டாரிக்கலாக கோமியம் நம்ம பாரம்பரியத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத எவிடன்ஸும் இருக்குது. ஸோ அவர் சொன்ன கருத்து வந்து அவர் பர்சனலாக நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் போய் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணியோ கட்டாயப்படுத்தியோ இதை ஒரு ரூலாக கொண்டு வாங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை புக்கில் கொண்டு வாங்க ஐஐடியில் அப்படின்னு அவர் ஒன்றும் சொல்லலை. நாங்கள் எடுத்துக்கிறோம் தான் அவர் தன்னோட பர்சனல் சொல்லியிருக்காரு. இப்போ நான் கூட தான் மண் சட்டியில் சமைக்கிறேன். அதனால் அதுக்காக நான் வந்து எவர் சில்வரை எதிர்க்கிறேன்னு அர்த்தம் இல்லை. ஓகே மேம். இப்போ பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தா நம்ம பாரம்பரியத்துல நிறைய பேர் மாட்டு இறைச்சி சாப்பிட்றதும் பாரம்பரியத்துல ஒண்ணுதான். அதை வேணான்னு சொல்லிட்டு ஒரு கோமியத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்றதை பத்தி ஓகே, நல்ல கேள்வி. ஸ்மார்ட் கொஸ்டின். மாட்டிறைச்சி சாப்பிட்றதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம். அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணி இது பண்ணுறது எனக்கு பர்சனலாக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா என்ன சாப்பிட்றாங்க சாப்பிடலன்றது ஒருத்தரோட தனிப்பட்ட, அதில் வந்து தனிப்பட்ட விருப்பம் இருக்குது, தனிப்பட்ட கலாச்சாரம் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு ரூலாக கொண்டு வரதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை.
அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கூட கோமியம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கோமியம்லாம் தெளிப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் யாருமே வந்து கோமியம்லாம் குடிக்கிற இதுலாம் கிடையாது. அது வந்து அவங்க அந்த மாதிரி இப்போ வந்து சொல்கிறது பார்த்தா டெக்னாலஜியை பழைசாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது. கோமியத்தை இது பண்ணோம்னா அங்கே இருக்க மருத்துவர்கள்லாம் குடிப்பாங்களா? எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க கோமியம் குடிக்கிறது நல்லது தான் அப்படின்னு. அப்போ அவங்க வீட்டில் இருக்க பசங்களுக்கு அது கொடுப்பாங்களா அப்படின்றத யோசிக்கிற மாதிரி. இது வந்து தேவையில்லாத ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஒன்னொன்னு புதுசா ஒன்னொன்னு இது பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து இந்த இங்கிலீஷ் மெடிசனை தேடி தான் நம்ம போவோம். இவங்க என்னன்னா கோமியம் குடிச்சா நல்லது இது பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கவங்கள தான் பிலீவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஐஐடி இது அவர் சொல்லும்போது அது வந்து அவர் ஏதோ ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. நானே குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐஐடி. அது குடிச்சிருந்தா அது அவரோட ஒப்பீனியன். அது எல்லாரும் குடிக்கணும் அப்படின்றது சொல்லக்கூடாதுல்ல. குடிச்சா நல்லதுன்றது உங்களோட ஒப்பீனியன் தான். உங்கள் ஒப்பீனியன் வந்து நீங்கள் வந்து ஒரு துறையில் இருக்கீங்க. துறையில் இருக்கும்போது அது வந்து உங்கள் துறையில் இருக்கவங்களும் பின்பற்றணும். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது 4 பேர் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தேவையில்லாத விஷயன்ற மாதிரி தான் தோணுது. தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி மட்டும் சாப்பிடுவீங்க, கோமியம் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு அவங்க கொடுப்பாங்களா, அதே மாதிரி அந்த இது கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்க தேவையில்லாமல் வந்து இது வந்து தேவையில்லாத டாபிக். அவர் சொன்னார்னா அதோட விட்டுட்டு போயிடணும். ஆனால் இவங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறனால அப்போ எல்லாருக்கும் என்ன தோணும், இவங்க வந்து சங்கி, யாரு அந்த ஐஐடி அவர் வந்து சங்கி, அவர் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு தோணும். இது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வந்து அவங்களுக்கு இருக்க நல்ல பேரை அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத விஷயத்துக்கு அன்வான்டாக சப்போர்ட் பண்ணாமல் எது தேவையான விஷயமோ அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பரந்தூர் விமான நிலையம் வந்து நம்ம சென்னைக்கு தான் சென்னை நியர்பை தான் வரப்போகுது. அதுக்கு வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனால் அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம விஜய்க்கு அகென்ஸ்டாக பேசுகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தேவையில்லாத விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தேவையுள்ள விஷயத்துக்கு அகென்ஸ்டாக பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்க ஒரு அவங்க நல்ல மருத்துவர், நல்ல குணம் கொண்டவங்க தான். ஆனால் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க நேமை ஸ்பாயில் பண்ணி அவங்கள எல்லாரும் ட்ரோல் பண்ணுறாங்க. அது எனக்கே கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. எனக்கே வந்து அவங்க பேச ஒருவேளை உண்மைதான் அப்படின்னு தான் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது வந்து ஒரு பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா நம்மளாம் சின்ன வயசுலேருந்து சாதாரண சயின்ஸை நம்ம என்ன சாப்பிட்றோமோ நம்ம உடம்புல இருந்து ஒரு கழிவு தண்ணீர் தான் வெளியே போகிறது தான் யூரினா வெளியே போகும். அவங்க வந்து அது குடிக்கிறாங்கன்னா நீ குடிச்சிட்டு போ, தாராளமாக நீ மாட்டோடது கூட கழுதையோடது குடி, எதை வேணா குடி. நீ வந்து இன்சிஸ்ட் பண்ணாத, பீப்புள்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணாத, நீ இதை குடிச்சா நல்லதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிறத நம்பி பண்ணுவாங்க. இப்போ யாரோ ஒருத்தன் வந்து ஏதோ ரோட்டில் போகிறான், அவன் போய் குடிச்சிட்டானா அப்படின்னா அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா நீ பொறுப்பு கிடையாது, நீ சொல்லிட்டு போயிடுவ. ஸோ வந்து அது தப்பான ஒரு விஷயம் தான் அது. ஆக்சுவலாக எந்த ஒரு சயின்டிஸ்ட்டுமே இன்னும் வந்து ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணி நாங்கள் இந்த ரிசர்ச் இருக்குன்னு சொல்லலை. ஒரு சும்மா அந்த பேப்பர் காட்டுறேன் அவர் காட்டவும் இல்லை அன்னைக்கு. ஸோ வந்து அவங்க வந்து அவங்களோட அந்த ஒரு அதான் ப்ரோ அந்த சுப்பீரியாரிட்டி, அதுவுமே காசு தான். அந்த காசு சுப்பீரியாரிட்டி காட்டணும், தான் பெரிய ஆள், நான் சொல்கிறதான் கரெக்டுன்னு அந்த ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது போகாது அவங்களுக்குலாம். அவங்களா வந்து பட்டு திருந்தாதான் உண்டு. அதனால அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. அது தேங்க்யூ. 1947 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசு வெல்லுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். Taste the Daily.